Hello everyone, welcome to Mrs. Visital. இன்னைக்கு நம்ம சேனல்ல 5 சூப்பரான nail art designs வீட்ல இருக்க things வச்சு எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா இந்த nail art பண்ணிடலாம். சோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. நம்ம நேச்சுரல் nail-ஐ protect பண்றதுக்காக எல்லா nails-க்கும் base coat apply பண்ணிருங்க. பேஸ் கோட் அப்ளை பண்ணி நல்லா ஆட் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நெயில் ஆர்ட் நம்ம லேயர் நெயில் ஆர்ட் பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் லேயர்ஸ் அப்ளை பண்ணணும். நான் லைட் பிங்க் கலரை ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் மேலேயும், செகண்ட் லேயர் மீடியமாகவும், தேர்ட் லேயர் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம மற்ற கலர்ஸ்லாம் அப்ளை பண்ணணும். இதை நல்லா ஆட் பண்ணி விட்டுருங்க. கலர் அப்ளை பண்ணி நல்லா ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நான் பேபி பிங்க் கலர் அப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணது ரொம்ப லைட் கலர். அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து பேபி பிங்க் கலர் அப்ளை பண்ணுறேன். இந்த கலர் அந்த கலரை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அப்ளை பண்ணி நல்லா ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா டார்க் பிங்க் கலரை நீங்கள் தேர்ட் லேயராக அப்ளை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லேயர் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்ளை பண்ணி நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டூத் பிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் குட்டி குட்டி டாட்ஸ் வைக்கணும். வச்சு நல்லா ஆட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம பண்ண போகிறது ட்ரை ப்ரஷ் நெயில் ஆர்ட். அந்த நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக நான் ஒயிட் கலரை பேஸ் கலரை அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி நல்லா ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ப்ரஷில் இருக்க பாலிஷை நீங்கள் வந்து நல்லா ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த நெயில் ஆர்ட் பண்ண போகிறோம். ப்ரஷில் இருக்க நெயில் பாலிஷஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக லைன்ஸ் வரையணும். ஸோ நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் நெயில் பாலிஷ் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரஷ்ஷில் இருக்க கொஞ்சம் பாலிஷஸ் வந்து நம்ம நெயிலில் ஒட்டும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டாக க்ரீன் கலர் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ப்ரஷ்ஷில் இருக்க கொஞ்சம் நெயில் பாலிஷஸ் மட்டும் அங்கங்கே திட்டாக ஒட்டும். இப்போ நான் பர்பிள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேரியன்ட் கலர் யூஸ் பண்ணலாம். அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததான் நான் நெக்ஸ்ட் நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக பேஸ் கலராக நான் சாண்டில் கலர் அப்ளை பண்ண போகிறேன். பேஸ் கலர் அப்ளை பண்ணி நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் பண்ண போகிற நெயில் ஆர்ட் Paw Print Nail Art. அதுக்காக நான் இன்றைக்கி பாபி பின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி 3 டாட் வச்சு அதை நீங்கள் வந்து ஒரு பா மாதிரி க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு 4 டாட் வச்சுருங்க. குட்டி குட்டியாக அழகாக 4 டாட்ஸ் வச்சுருங்க. பா பிரிண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயே நம்ம பண்ணிடலாம். இந்த நெயில் ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ணி நல்லா ஆட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற நெயில் ஆர்ட் ரோஸ் நெயில் ஆர்ட். ஸோ ரோஸ் நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக நான் பேஸ் கலராக லைட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அப்ளை பண்ணி நல்லா ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டூத் பிக்கோட பேக் சைடை யூஸ் பண்ணி டார்க் பிங்க் கலரை ஒரு சின்ன டாட் மாதிரி வைக்கணும். வச்சதுக்கப்புறம் டூத் பிக்கோட எட்ஜை யூஸ் பண்ணி அதில் ஒயிட் கலர் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஸ்வர்ல் பண்ணணும். ஸ்வர்ல் பண்ணும்போது நமக்கு ஒரு ரோஸ் எஃபெக்ட் கிடைக்கும். இன்னொரு கார்னர்லேயும் இதே மாதிரி நம்ம ரோஸ் வரைஞ்சிடலாம். வரைஞ்சதுக்கப்புறமா க்ரீன் கலர் நெயில் பாலிஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டி பெட்டல்ஸ் வரைஞ்சிருங்க. வரைஞ்சி நல்லா ஆட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தம் ஃபிங்கரில் நான் வந்து ஹார்ட் ஷேப் டிசைன்ஸ் வரைய போகிறேன். அதுக்காக நான் லைட் பிங்க் கலரை பேஸ் கலராக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி நல்லா ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா
டார்க் பிங்க் கலர் நெயில் பாலிஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாட்ஸ் வச்சதுக்கப்புறம் இந்த டாட்ஸை நம்ம ஹார்ட் ஷேப்பில் சேஞ்ச் பண்ணணும். பண்ணியாச்சு. இதனால் ஆட்ரை பண்ணி விட்டுருங்க. ஆட்ரை பண்ணதுக்கப்புறமா மறக்காமல் எல்லா நெயில்ஸ்க்கும் டாப் கோட் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம நெயில் ஆர்ட் கிளாஸியாகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இதுதான் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் வச்சு எப்படி இந்த அழகான நெயில் ஆர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த நெயில் ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.